ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கடந்து வரும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எனவே இந்த நாளிலும் நாம் வாசித்த முதல் மற்றும் இரண்டாவது வேத வசனங்களின் பகுதிகளின் அடிப்படையிலே நாம் இந்த நாளில் ஒரு சில காரியங்களை சிந்திப்பது நமக்கு அது प्रयोजनமாக இருக்கும் என்று நான் नंबुகிறேன்। मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ। प्रभु ने आज की आराधना में उपस्थित होकर हम सभी को आशीषित किया। सो आज ही हम लोग ने नया नियम और पुराना नियम से पढ़े थे। उसी वचनों के आधार पर आज हम कुछ बातों का मनन करेंगे, वो हमारे लिए वो आशीषित रहेगा। सो நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம்। 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், दूसरा राजा 10वां अध्याय 30 से लेकर 36 तक हम लोग ने पढ़े थे। இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோம்। எனவே இந்த வேத பகுதியிலே ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம், ஒரு ராஜாவை குறித்து இந்த வேதம் சொல்லுது। அவன் பெயர் யெகூ என்று சொல்லி। इधर हम एक राजा के विषय में हम पढ़ रहे थे। वो राजा का नाम है, वो क्या था? वो யெகூ था। யெகூ இந்த ராஜா யார் என்று சொன்னால், யோராம் என்கிற ராஜாவினுடைய சேனாபதியா இருந்த ஒரு 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 மனுஷன்। ये राजा अभी राजा है, लेकिन वो कौन था? योराम करके एक राजा उनका सेनापति था। सो इधर हम देखते हैं एक सेनापति को परमेश्वर ने क्या किया? राजा बनाया। हालेलुया। एक सेनापति को प्रभु ने राजा बनाया। ஒரு சேனாதிபதியை தேவன் ராஜாவாக்கினார்। இங்கே நாம் பார்க்கிறோம், அதுக்கு நம்ம 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18, 19வது அதிகாரங்களில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எலியாவுக்கு சொல்லுகிறார், எலியாவே நீ போய் யெகூவை நீ आहाबिन இடத்திலே நீ என்ன பண்ணு? अभिषेकम பண்ணு அப்படின்னு சொல்லி। इधर पहला राजाओं की पुस्तक में अपन देख सकते हैं, परमेश्वर ने एलिया को बताया, एलिया आप आहाब के जगह पर आप யெகூ को आप अभिषेक करो। ஏன் ஆண்டவர் ஆகாபின் இடத்துல ஆண்டவர் யெகூவை அபிஷேகம் பண்றாரு, ராஜாவா ஏற்படுத்துறாருன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம்தான்। காரணம், ஆகாபு அது ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தான்। हम ये बात को हम जानते हैं, आहाब राजा के जगह पर परमेश्वर ने யெகூ को क्यों अभिषेक किया? क्योंकि आहाब राजा परमेश्वर के विरोध का कार्य कर रहा था। நாம் வேதாகமத்திலே பார்க்கும்போது முதலாவதாக பாகால் வழிபாட்டை இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வந்தவன் இந்த ஆகாப் ராஜா। யெசபேல் என்கிற தன்னுடைய மனைவி நிமித்தமாக இந்த பாகால் தீர்க்கதரிசிகளை, பாகால் வழிபாட்டை இஸ்ரவேலுக்குள்ளாக इंट्रोड्यूस பண்ணான்। ये आहाब का पाप क्या था? वो बाल वर्शिप को अपने पत्नी के वजह से इजराइल के अंदर लेकर आया, इजराइल में इंट्रोड्यूस किया। நம்ம 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரங்கள்ல 19ஆம் அதிகாரங்கள்ல பார்க்கும்போது எலியா அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டதை நாம் பார்க்கிறோம்। அதன் நிமித்தமாக யெசபேல் கோபமடைந்ததை நாம் பார்க்கிறோம்। सो இது ஆகாபின் ஒரு மிகப்பெரிய ஒரு முதல் பாவம்। आहाब का पहला पाप है कि क्या? बाल का वर्शिप को यरूशलेम इस्राएल के बीच में वो लेकर आया। दूसरी बात, இரண்டாவது காரியம், ஆண்டவர் மிக மிக கோபப்பட்ட விஷயம், அந்த என்ன சொல்ற, நாபோத் என்கிற ஒரு மனிதனுடைய திராட்சை தோட்டத்தை இச்சித்து அந்த திராட்சை தோட்டத்துக்காக அந்த மனிதனையே கொலை செய்தான்। இது ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு। ஏன்னா नाबोत करके एक आदमी था, उनके क्या है, उनका गार्डन में, इनका ग्रेप्स है ना, गार्डन पर ये राजा ने इच्छा रखा। सो उसके लिए उसने क्या किया? वो व्यक्ति को मार डाला। ये परमेश्वर के सामने एक बहुत बड़ा एक पाप बन गया। எனவே ஆண்டவர் அந்த மனிதனுக்கு சொன்னார், இவன் அந்த அந்த மனிதனுக்கு சொன்னார், அதாவது எலியாவுக்கு சொன்னார், நான் ஆகாபை நான் எடுத்து யெகூவை நான் ராஜாவாக்குவேன்। ஆனால் நம்ம வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது இந்த ஆகாப் ராஜா என்ன பண்றாருன்னா, தன்னுடைய வாழ்க்கையின் அந்த கடைசி நாட்கள்ல தன்னுடைய வாழ்க்கையை
ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க, தன்னை தாழ்த்துகிறான். எனவே ஆண்டவர் சொல்றாரு, இவன் காலத்தில் அல்ல, இவனுக்கு பின்பு உன்னுடைய ராஜ்யத்தை இவனிடத்திலிருந்து பிடுங்குவேன் என்று சொல்றார். साहब के विरोध में परमेश्वर का क्रोध आया। उस समय बाइबल में लिखा है, आहाब ने परमेश्वर के सामने नम्र होकर परमेश्वर से मतलब मांगा। इसलिए परमेश्वर ने कहा, मैं आहाब के समय में नहीं, लेकिन आहाब के बाद मैंने राज्य को उनके हाथ से मैं निकालूंगा। நம்ம அந்த பகுதியை நம்ம பார்க்க முடியும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, पहला राजा चैप्टर 21, 26 और 27 में हम देखते हैं, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பேனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன் என்றார். எனவே இங்க நம்ம பார்க்கிறோம், ஆகாபின் மேல தேவன் கோபமா இருந்தார். ஆனால் ஆகாப் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்கள்ல தன்னை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தினபடியினால் ஆண்டவர் சொன்னார், ஆகாபின் நாட்களில் அல்ல, அவனுடைய குமாரனுடைய நாட்கள்ல இந்த ராஜ்யபாரம் அவனை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் சொன்னா, எலிசாவின் மூலமாய், எலிசா ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரர்களை ஒருவனை அனுப்பி இங்கே யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதை பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இந்த நாள்ல அந்த யெகூவை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் சிந்திப்பது நமக்கு அது பிரயோஜனமாயிருக்கும். எனவே ஒரு சேனாதிபதியாய் இருந்த ஒரு மனிதன், ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். எனவே ஆண்டவர் அவனை ராஜாவாக अभिषेकम பண்ணினார். एक ऑर्डिनरी एक सोल्जर था, एक सेनापति था, लेकिन परमेश्वर ने एक बहुत बड़ा परमेश्वर के कार्य करने के लिए वो व्यक्ति को चुना और वो व्यक्ति को राजा के रूप में अभिषेक किया। सो वो व्यक्ति ने क्या किया, हम दूसरा राजा 10वां अध्याय पहला वचन हम देख सकते हैं. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆகாபுக்கு மொத்தம் 70 பிள்ளைகள், 70 ஆண் பிள்ளைகள். आगाब को टोटल 70 जवान बच्चे थे. परमेश्वर ने यहू को कहा क्या है, मतलब आगाब के संतति में, संतान में एक भी, मतलब कुत्ता को भी नहीं छोड़ना. இங்கே நான் பார்க்கிறோம், ஆண்டவர் யெகூவுக்கு கொடுத்த கட்டளை என்னன்னு சொன்னா, ஆகாபின் குடும்பத்திலே இல்ல இல்ல வேதம் சொல்லுது, சுவரிலே இது பண்ணுகிற நாய் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. இதுதான் யெகூவுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. நாம் அந்த 10ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம்னா முழுக்க எல்லாவற்றையும் அந்த மனிதன் நிறைவேற்றுகிறான். எல்லாவற்றையும் அந்த மனுஷன் நிறைவேற்றான். 70 பிள்ளைகளையும் அவன் அங்கே வெட்டி போடுகிறான், கொலை செய்கிறான். ஒருத்தனை கூட என்னதே தப்பிக்க விடலை. इधर हम देखते हैं दूसरा राजा 10वां अध्याय में, इधर यहू ने 70 बच्चों को, 70 लड़कों को, जवान लड़कों को यहू ने मार डाला. एक व्यक्ति को भी उनने नहीं छोड़ा. यह है परमेश्वर की आज्ञा को उनने बिल्कुल माना. फिर उसके बाद हम देखते हैं, அதுக்கப்புறம் நம்ம வாசிச்சோம் சொன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல, அதுக்கப்புறம் நம்ம வாசித்த போது 17வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம், அவன் சமாரியாவுக்கு வந்தபோது அவன் எல்லா ஜனங்களையும் கூடி வர சொல்லி சொல்லுகிறான், இந்த சமாரியாவிலே இருக்கிற அத்தனை பகால் என்னது பூஜாரிகளையும் வரவைங்கன்னு சொல்றான். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு தேவன் அல்ல, பாகால் எனக்கு தேவன் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் தந்திரமாக ஒரு இடத்துல கூட்டி சேர்க்கிறான் என்று वचन சொல்கிறது. इधर हम देखते हैं वो समारिया वापस आने के बाद बाल का सारे पुजारियों को उनने इकट्ठा किया.
सबको अपने पास बुलाया। फिर हम बाइबल में देखते हैं उसमें सभी को उसने क्या किया, मार डाला। இங்கே வேதம் சொல்லுகிறது அத்தனை பூசாரிகளையும் வரவழைத்து அவன் என்ன பண்ணா, அவர்களை கொலை செய்தான். அங்குள்ள தன்னுடைய சேவைக்காரர்களுக்கு தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு சொன்னான், இதுல ஒருத்தனை நீ விட்டுட்டனாலும் அவனுடைய இரத்த பலி உன்மேல் விழும், அவனுக்கு பதிலா நீ கொலையுண்ணப்படுவாய். எனவே இங்க நாம் பார்க்கிறோம் அத்தனையும் அங்கே வெட்டி போடப்பட்டார்கள். அதுக்கப்புறம் நம்ம 25வது 25, 26, 27 वचन को अपन देखते हैं. இங்க அதுல நாம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே எல்லா பாகால்களின் சிலைகளையும் விக்கிரகங்களையும் கோயில்களையும் அந்த மனிதன் இடித்து போட்டான். எனவே இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இங்கே யெகூ எந்த நோக்கத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டாரோ அந்த நோக்கங்களை எல்லாம் அந்த மனிதன் நிறைவேற்றினானா. है ना? सो परमेश्वर ने क्या योजना से यहू को बुलाया, सारे योजनाओं को यहू ने क्या किया, पूरा किया. 30वां वचन को हम देखेंगे. 30வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் பார்த்து மிகுந்த ஆனந்தப்படுகிறார், சந்தோஷப்படுகிறார். அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ये सारी बातों को देखकर प्रभु ने बहुत प्रसन्न हुआ, आनंद हुआ और परमेश्वर ने उनको बहुत बड़ा वाचा दिया. इधर हम देखते हैं 30वां वचन में लिखा है, கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆகாபுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நான் நினைச்சனோ, என் இருதயத்தின் விருப்பம் நான் என்னெல்லாம் யோசிச்சனோ அதையெல்லாம் நீ சரியாய் செய்தாய். इधर हम देखते हैं प्रियो, परमेश्वर ने यहू से कहा, मेरे हृदय में क्या क्या बात था आहाब के लिए मैं करने के लिए, वो सारी बातों को आपने पूरा किया, इसलिए मैं आनंदित हूं, इसलिए मैं आपको आशीषित करता हूं, है ना. और 4 पीढ़ियों तक आपके लोग, आपके परिवार, आपके संतान இஸ்ரேல் में राज्य करेगा. हालेलूया. எனவே இங்க நாம் பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் இந்த யெகூ. ஆனால் இப்ப நம்ம இது இவ்வளவு நாள் இது இன்ட்ரோடக்ஷன் தான். ஆனால் இங்க நாம் பார்க்கிறோம் முக்கியமான ஒரு விஷயம். 31வது வசனம் சொல்லுது, ஆனாலும் இல்ல, இங்க ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, உன் குமாரர் இஸ்ரவேலுடைய सिंहासनத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். 30वां वचन के आखिरी में हम देखते हैं प्रभु ने कहा 4 पीढ़ियों तक आपके बच्चों ने इजराइल के सिंहासन में रखेंगे. इतना एक बहुत सुंदर, एक बहुत बड़ा आशीर्वाद को प्रभु ने परिवार के लिए दिया है. लेकिन बाइबल में लिखा है लेकिन, है ना. 31वां वचन में हम देखते हैं 31வது வசனம் சொல்கிறது, ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. கடவுளுக்காக மிகப்பெரிய காரியத்தை செய்த ஒரு மனுஷன், கடவுளுக்காக மிகப்பெரிய, இதான் இப்ப நம்ம சிந்திக்க போகிற காரியம், கடவுளுக்காக மிகப்பெரிய காரியங்களை செய்த ஒரு மனிதன், ஆனால் கடவுளுடைய கட்டளையின்படியும் அவருடைய நியாயப்பிரமாணத்தின்படியும் நடக்க கவலைப்படவில்லை. He ignored. அது ஒரு பெருசா நினைக்கல. எனவே இங்க நாம் பார்க்கிறோம் இல்ல, அதாவது என்னது, கவலைப்படாத ஒரு வாழ்க்கை. इधर हम देखते हैं परमेश्वर के लिए उनने बड़ा बड़ा कार्य को उनने किया है, लेकिन क्या बात आवश्यक है उसको उसने नहीं किया. परमेश्वर के लिए उनने बड़े बड़े कार्य किया, लेकिन परमेश्वर की आज्ञाओं को पालन करने के लिए, ना बाइबल में लिखा है पूर्ण मन से चलने की सोची ना की. ஆனால் கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்பதற்கு அவன் யோசிக்கவே இல்லை.
அவன் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமூகத்திலே நாம் பார்க்கும்போது இந்த குறையை நாம் பார்க்கிறோம். हम अभी आज कल हम देखेंगे हमारे समाज में ये कमी को हम जरूर हम देख सकते हैं। आज लोग, परमेश्वर के लोग, परमेश्वर के लिए शारीरिक रूप से कार्य करने के लिए तैयार है. இன்றைக்கு நாம் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்தவர்களாக அநேகர் சரீர பிரகாரமான ஒரு உழைப்பை கொடுப்பதற்கு இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. இந்த கொரோனா நாட்கள்ல கூட நாம் பார்க்கும்போது அநேகருக்கு போய் உதவி செய்வதற்கு, அல்லது ஆகாரம் கொடுப்பதற்கு, இரத்த தானம் பண்ணுவதற்கு, இப்படி அநேக விஷயங்களுக்கு இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் आयतमाई தான் இருக்கிறார்கள். आज हम देखते हैं कि कोरोना के काल में भी लोग गरीबों को मदद करने के लिए, खाना दिलाने के लिए, है ना, फिर वो किसी का खून का कमी है वो करने के लिए, और पैसा कलेक्ट करके लोगों को मदद करने के लिए लोग तैयारी में है. अच्छी बात, लेकिन शारीरिक रूप से प्रभु के नाम के लिए, प्रभु के लिए कार्य करने के लिए हमेशा कलीसिया और मसीह लोग आगे रहते हैं. अच्छी बात है, प्रभु उसमें प्रसन्न है. लेकिन उससे अधिक एक इम्पोर्टेंट बात यह है परमेश्वर की आज्ञाओं को पालन करना. हालेलूया. இன்றைக்கு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது திருச்சபையில ஏதாவது ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னா அதற்கு வருவதற்கு அநேகர் ஆயத்தமாக இருப்பார்கள். இல்ல, ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணும், மேல ஏறணும், கீழே குதிக்கணும், அல்லது இங்க போகணும் அங்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருக்காக காரியங்களை செய்வதற்கு, சரீர உழைப்பை கொடுப்பதற்கு இன்றைக்கு அநேகர் நாம் ஆயத்தமாகத்தான் இருக்கிறோம். அதில் ஆண்டவர் பிரியமாய் தான் இருக்கிறார். ஆனால் தேவையானது அது மாத்திரமல்ல. சரீர பிரகாரமாய் கடவுளுக்காக ஓடுவதும் உழைப்பதும் கொடுப்பதும் மாத்திரம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. பிரியமானவர்களே, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளின்படியும் அவருடைய கற்பனைகளின்படியும் நாம் நடக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. हम परमेश्वर के लिए हम कार्य करते हैं, दौड़ धूप करते हैं, इधर जाते हैं उधर जाते हैं, उसमें परमेश्वर प्रसन्न है. लेकिन परमेश्वर के आशीषों को हमेशा हमारे जीवन में हम प्राप्त करना है तो परमेश्वर की आज्ञाओं को हम क्या करना, पालन करना. இங்கே நாம் யெகூவினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், கர்த்தர் சொன்னதுல ஒன்ன கூட மிஸ் பண்ணல. சரீர பிரகாரமாய் இல்ல அவனுடைய வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் அவன் என்ன பண்ணல, அவரு அதுல ஒண்ணுல கூட சோரம் போகல. ஆனால் ஆவிக்குரிய விஷயம் என்று வந்தபோது வசனம் சொல்லுகிறது அதை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை. ஏன்னா मतलब शारीरिक रूप से प्रभु के लिए कार्य करने में एक आज्ञाओं को भी उन्हें नहीं छोड़ा, अपने सामर्थ्य को, अपने बल को दिखाने के लिए. लेकिन हम देखते हैं परमेश्वर की आज्ञाओं पर चलने के लिए बाइबल में लिखा है वो सोची ना किया. அவன் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, அவன் அதை குறித்து கவலைப்படவே இல்லை. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், நாம் அதான் பைபிள் சொல்லுது. அதாவது 1 தெசலோனிக்கர்ல நாம் வாசிக்கிறோம், நம்ம ஆண்டவர் வரும்போது சரீரம், ஆவி, ஆத்துமாவிலே பிழையற்றவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் पहला तेसलोनिकी पत्री में 5वां अध्याय में हम देखते हैं, सॉरी दूसरा सॉरी पहला तेसलोनिकी 5वां अध्याय 23 में लिखा है, சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சரீரம், ஆவி, ஆத்துமா விலே குற்றமற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எனவே சரீர பிரகாரமாக இன்றைக்கு நாம் பார்க்கும்போது சரீர பிரகாரமாக நன்மைகளை செய்கிறவர்கள் என்று சொன்னால் நம்மை காட்டிலும் பஞ்சாபிஸ்,
இல்ல நம்மளை காட்டிலும் பயங்கரமா செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவங்களுக்கு முன்னாடி நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. உதவி செய்வதில்லை, உதவி செய்வதில்லை. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தா டெல்லியில அவ்வளவு ஒரு என்னது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி अतने பேர் இருக்கும் फ्री। शारीरिक रूप में हम देखते हैं हमसे अधिक लोग दूसरे लोग है ना, मतलब अच्छे अच्छे कार्य करने वाले। ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது சரீரத்தில் மாத்திரம் அல்ல, சரீரத்தில் மாத்திரம் அல்ல, சரீரத்துல மட்டும் ஆண்டவருக்காக நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்பது மாத்திரம் அல்ல ஆண்டவர் பிரியப்படுறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆவி ஆத்துமாவிலும், ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. எனவே இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, கவலைப்பட வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து கவலைப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய கவலை இருக்குது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நம்மை சுற்றி நடக்கிற விஷயங்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள் அநேகர் நம்மை விட்டு பிரிந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு மிகப்பெரிய கவலை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. आजकल हम देखें हम बहुत बातों से हम दुखित है, बहुत बातों को हम सोच सोच के हम निराशा में है। हमारे बहुत हम हमारे रिलेशंस में, हमारे फ्रेंडशिप में और हमारे अड़ोसी पड़ोसी में ये कोरोना की वजह से बहुत लोग खत्म हो चुका है ना। उसी विषय में हम बहुत हम चिंतित है और हम दुखित है। लेकिन மத்திய ரட்சி சுசமாச்சார் 6வது அத்தியாயம் हम देखते हैं, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நாளைக்காக கவலைப்படாதே, நாளைக்காக கவலைப்படாதே, कल के लिए चिंता ना करो, कल के लिए कल का आपका पूरा जरूरतों को पूरा करने के लिए आपका परमेश्वर आपके साथ है। நாளைய தினத்தின் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உன் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். எனவே சரீரத்தை குறித்தே யோசிச்சுட்டு கூடாது, அதை காட்டிலும் முக்கியமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது। इसलिए हम हमारे शरीर के विषय में हम बहुत सोचते नहीं रहना, उससे उससे अधिक उससे एक महत्वपूर्ण एक बहुमूल्य बात है परमेश्वर के वचन को पालन करना, परमेश्वर के वचन को पालन करना। எனவே பிரியமானவர்களே, இங்கே யெகூவினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்தான். ஆனால் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க அவன் மனசே வைக்கல। சோ ये समय है, இது நாட்கள்। இன்றைக்கும் கூட நாம் நம்முடைய சரீர பிரகாரமாக ஆண்டவருக்காக உழைக்க நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிலே விரும்புகிற காரியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்திற்கு திரும்புவோம், கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவோம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய அனுபவத்திற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்। இன்னும் நம்ம நம்ம சாதாரணமா நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது। ये समय है परमेश्वर के लिए जीने का, परमेश्वर की आज्ञाओं को पालन करने का समय है। हम ऐसा हमारे जीवन को हम हल्का समझकर हम नहीं जी सकते हैं, क्योंकि प्रियो हम देखते हैं कभी भी हमारे जीवन हमसे जा सकता, ऐसा परिस्थिति में हम रह रहे। பிரியமானவர்களே, எந்த நேரத்திலும் நம்முடைய ஆவி இல்ல நம்முடைய ஜீவன் நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம்। இல்ல நேத்திக்கு பார்த்தவர் இன்னைக்கு இல்ல, कल किसी से बात किया आज वो जीवित नहीं है। ऐसे परिस्थिति में, ऐसे संकल्प में हम हैं। इसलिए हमारे जीवन में ना परमेश्वर की आज्ञाओं के अनुसार जीना बहुत जरूरी है। இங்கே நான் பார்க்கிறோம் 31வது வசனத்துல அவன் அதை பற்றி கவலையே படலன்னு பைபிள் சொல், தன் முழு இதயத்தோடும் நடக்க அவன் கவலைப்படவில்லை, தன்னுடைய பாவங்களை விடுவதற்கு அவன் கவலைப்படுவதில்லை। வசனம் அதுக்கு கீழே பார்க்கிறோம் 31 का नीचे हम देखते हैं, இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவில்லை। இன்றைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில பாவங்களை விடுவதற்கு நாம் தயாரா இல்லை। अभी भी हमारे जीवन में हम कुछ पापों को हम छोड़ने के लिए हम तैयार नहीं है। वचन में लिखा है, அடுத்த வசனம் சொல்லுது,
ஏன்னா अगला वचन में लिखा है அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு திருப்தியா இல்லைன்னா, நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமா இல்லைன்னா, அவர் நம்முடைய வாழ்க்கையை குறைந்து போக பண்ணுவார். ना हिंदी में लिखा है उनके टेरिटरी को, है ना, उसने क्या किया, कम करवाया. आसगेल, है ना, वो राजा ने आकर इसराइल के, है ना, बॉर्डर्स को उनने क्या किया, उसने पूरा கவர் कर दिया. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த விஷயத்தை நம்ம எப்போதும் மனசுல வைத்துக் கொள்வோம். நிறைய நேரத்துல நாம் ஏன் குறைந்து போகிறோம், நம்முடைய எல்லை ஏன் சுருக்கப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையில எது செய்தாலும் ஏன் நம்மால விருத்தி அடைய முடியல, நம்மால ஏன் முன்னேற்றம் அடைய முடியல அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு திருப்தியா இல்லைனா, நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கலைனா, வசனம் சொல்லுகிறது அவர் நம்முடைய எல்லையை குறுக பண்ணுகிறார், நாம் குறைந்து போக பண்ணுகிறார். அதை நம்ம உணரணும். प्रियो, हमारे जीवन में बहुत बार हम ये बात को नहीं सोचते, है ना. हमारे जीवन में हमारे जीवन में कमी कटी होगा वो आ रहा है, और हमारे जीवन में नुकसान आ रहा है. हम सोचना पड़ेगा क्यों. बाइबल में लिखा है हम प्रभु की आज्ञाओं को पालन नहीं करेंगे, हमारे जीवन में, है ना, हमारे जीवन में प्रभु ऐसे कमी कटी को प्रभु अलाउ करेगा. நம்முடைய எல்லைகள் சுருக்கப்படும், நம்முடைய எல்லைகள் குறைக்கப்படும். பைபிள் சொல்லுது அவர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம முயற்சி பண்றோம். சரீர அளவுல நாம நிறைய முயற்சி பண்றோம். நம்முடைய வேலையில, நம்முடைய வியாபாரத்துல, நம்முடைய தொழில்ல நிறைய நம்ம முயற்சி பண்றோம். ஆனால் நாம் குறைந்து கொண்டே இருக்கிறோம். அதை நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். அப்ப 8 மணி நேரம் வேலை செய்யறதை விட 10 மணி நேரம் கஷ்டப்பட்டோம்னா நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருவோம்னு நினைக்கிறோம். இல்லை, நாம் கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்வதிலே நாம் குறைவுபடுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் குறைவுபடுவோம். जो हम परमेश्वर के वचन को पालन करने में हम कमी रहेंगे, ऑटोमेटिकली हमारे जीवन में हम कमी हो जाएंगे. எனவே இந்த காலை நேரத்துல நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் பிரியமானவர்களே, நாம் கடவுளுக்காக சரீரத்துல நாம் எவ்வளவு உழைக்கிறோம், எவ்வளவு கொடுக்கிறோம், எவ்வளவு செய்கிறோம், அதையெல்லாம் ஆண்டவர் கணக்குல வைத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் சந்தோஷப்பட்டு சொல்றாரு, 4 தலைமுறை உன் பிள்ளைகள் தான் இந்த இஸ்ரவேலை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. அவன் ஒன்றும் பெரிய ராஜ பரம்பரைலாம் இல்லை, ராஜ்ய பாரத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். எனவே பிரியமானவர்களே, ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அந்த மனிதன் இழந்து போனான். அவன் கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்பதற்கு அவன் கவலையப்படல, மனமோன படி தன் வாழ்க்கையை நடத்தினான். எனவே இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில கூட ஒருவேளை இன்னும் நாம் மனம் திரும்புவதற்கு ஆயத்தமா இல்லைன்னா, இன்னும் நாம் பாவங்களை விடுவதற்கு ஆயத்தமா இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நாம் குறைந்து போவோம். எனவே இங்கே நாம் வாசிக்கிறோம், இங்கே யெரொபெயாமின் பாவத்தை விடுவதற்கு அவன் ஆயத்தமா இல்லை. நிறைய நேரங்கள்ல நாம் அதை தான் செய்கிறோம். ஆண்டவருக்காக நிறைய செய்கிறோம், ஏதாவது 1-2 விஷயத்தை பிடிச்சு வச்சுக்கிறோம். ஏதாவது 1-2 விஷயத்தை நாம் பிடித்து வைத்துக் கொள்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையின் आशीर्वादங்களுக்கு தடையாகல். हमारे जीवन में हम प्रभु के लिए बहुत कुछ करते हैं, लेकिन 1-2 बातों को हम प्रभु उसमें प्रसन्न नहीं है, उसी बातों को हम हमारे जीवन में रखेंगे, है ना, हमारे जीवन में, है ना, परमेश्वर की अनुग्रह और आशीष को हम प्राप्त नहीं कर पाएंगे. हम आखिरी में एक वचन पढ़कर हम समाप्त करेंगे. इब्रानियों की पत्री 2 अध्याय, इब्रानियों की पत्री 2 अध्याय वर्स 4. எபிரேயர் 2:4 நம்ம வாசிச்சோம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற
இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? வேதம் தெளிவா சொல்லுது. நாம் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பு, நாம் பெற்றிருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். தேவன் தன்னுடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் நமக்கு நம் மத்தியிலே செய்து நம்மை அவருக்கென்று சொந்தமாக்கி இருக்கிறார். ஆனா இன்னைக்கும் அவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலைப்படாமல் இருப்போம் என்று சொன்னால் தண்டனைக்கு எப்படி நாம் தப்பித்துக் கொள்வோம்? தொடர்ந்து வசனம் சிறப்பா சொல்லுது பாருங்க. 5வது வசனம் சொல்லுது, இனி வரும் 5वां वचन में देखते हैं, இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. आने वाले जीवन के विषय में हम बात करते हैं, परमेश्वर ने उसी जीवन को स्वर्गदूतों के लिए नहीं रखा, लेकिन बाइबल में लिखा है हमारे लिए रखा. வேதம் சொல்லுகிறது, தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். இதை குறித்து ஏற்கனவே நம்ம டீட்டெயிலா பேசியிருக்கிறோம். தேவ தூதர்களை காட்டிலும் அல்ல, தேவனை காட்டிலும், ஆண்டவருக்கு அடுத்து நாம் தேவ தூதர்களை காட்டிலும் பெரியவர்கள். தேவ தூதர்கள் நமக்கு உதவி செய்யும்படிக்கு தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறவர். எனவே தேவன் தனக்கு அடுத்த ஸ்தானத்துல நம்மை வைத்திருக்கிறார். परमेश्वर ने अपने स्थान के बाद आप और मुझको रखा है. सो बाइबल में लिखा है, हम हमारे सैल्वेशन के विषय में हम चिंता नहीं करेंगे, आने वाले दंड से हम नहीं बचा पाएंगे. नाम जपम से हमें ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடு. हम प्रार्थना करें, प्रभु के हाथ में हमारे जीवन को हम सौंपे. यहू என்கிற ஒரு ராஜாவை குறித்து சிந்தித்து, ஆகாபின் குடும்பத்தில் என்ன செய்யணும்னு ஆண்டவர் யோசனை வைத்து தீர்மானித்து அந்த யெகூவை ராஜாவாக்கினாரோ அதை அந்த மனிதன் முற்றிலும் செய்தான். அதுல ஒரு சின்ன தப்பு கூட செய்யல. வேதாகமத்துல நம்ம பார்க்கும்போது அநேக சின்ன சின்ன தவறு செய்தார்கள். சவுலுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ அம்மோன் புத்திரர்கள் ஒண்ணு கூட இருக்கும் எல்லாத்தையும் தீக்கிரையாகணும், ஆடு மாடு எல்லாத்தையும் வெட்டி போடணும்னு சொன்னாரு. ஆனால் சவுல் அதை செய்யல. நேர்த்தியான ஆடுகளை மாத்திரம் தனியாய் பிரித்து கொண்டார். எரிகோ பட்டணத்திற்குள்ள அவர்கள் சென்றபோது அங்கே சொல்லப்பட்ட காரியம் மொத்தத்தையும் இல்ல, அது தீக்கரையாக்கப்பட வேண்டும். ஆனால் நாம் வேதத்துல நம்ம பார்க்கிறோம், நாமான் என்கிறவன் இச்சித்து ஒரு கம்பளியை எடுத்துக் கொள்கிறான். வேதத்துல இது மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டை விட்டு வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வரான். ஆனால் ராகேல் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டின் 2-3 அந்த சிலைகளை கொண்டு வருகிறார். எனவே வேதாகமத்தில் நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் முற்றிலும் சங்கரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற இடத்துல கீழ்ப்படியாமையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்க யெகூவுக்கு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டதோ அதை அத்தனையும் யெகூ நிறைவேற்றினார். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்பா, நான் என்ன செய்யணும்னு நினைச்சனோ அதை நீ செஞ்ச. 4 தலைமுறைக்கு உன் சந்ததி தான் இந்த இஸ்ரவேலுக்கு ராஜா. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். தன்னுடைய சரீரத்தில கடவுளுக்காக எதையும் செய்வதற்கு அந்த மனுஷன் ஆயத்து. ஆனால் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ கர்த்தருடைய வசனத்தை கடைபிடிப்பதற்கு அவன் கவலையே படல, யோசிக்கவே இல்லை. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக சரீர பிரகாரமாய் உழைப்பதற்கு, கொடுப்பதற்கு, தானம் பண்ணுவதற்கு, உதவி செய்வதற்கு அநேகர் ஆயத்தம். எல்லாம் பார்த்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் தான்.
ஆனாலும் தேவையானது ஒன்று, வெளியேறப்பட்ட இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலைப்படாமல் இருக்க முடியாது. கர்த்தருடைய வசனத்திலே நம்ம நடக்கணும். இந்த நாட்கள் மிக கடுமையான நாட்களா இருக்கிறது. எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எதுனாலும் நடக்கும். யாருடைய வாழ்க்கையில எப்ப மரணம் வந்து சந்திக்கும்னு தெரியாத நாட்கள் இது. எனவே நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்ப வேண்டியது அவசியம். யெகூ யெரொபெயாமின் பாவத்தை விடுவதற்கு அவனுக்கு மனசு இல்லை. எனவே இந்த காலை நேரத்துல ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக எல்லாம் செய்யறோம், ஆனாலும் அவருக்கு பிடித்தமில்லாத எதையாவது ஒன்று ரெண்டு விஷயத்த நாம் வைத்து கொண்டிருந்தோம் என்றால், பிடிச்சு வச்சுட்டு இருந்தோம்னா, அதை விடுதுக்கு மனசு இல்லாம இருந்துச்சுன்னா, இந்த காலை நேரத்துல பரிசுத்த ஆவியானவருடைய கரத்துல நம்மளை ஒப்புவிடும். அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்துல யெகூவை கொண்டு நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக அடையாளங்களும் அற்புதங்களும் ஆண்டவரே, தேவனுடைய வல்லமையான கிரியைகளும் பரிசுத்த ஆவியானவரின் வரங்களும் வல்லமைகளும் அபிஷேகங்களும் நாங்கள் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்புக்கு சாட்சியா இருக்கிறதே. ஆனாலும் அநேக நேரங்களில் இந்த ரட்சிப்பை குறித்து நாங்கள் கவலை இல்லாமல் இருக்கிறோமே. வரும் தண்டனைக்கு எப்படி நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுது ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் கூட யெகூவை போல ஆண்டவரே, சரீரத்திலே எங்களால் முயன்றதை கர்த்தருக்காக செய்ய ஆயத்தமாய் இருக்கிறோமே. ஆனாலும் அநேக நேரங்கள்ல கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்வதில் எங்களுக்கு அக்கறை இல்லாமல் இருக்கிறதே. சோரம் போகிறோமே, சோர்ந்து போகிறோமே, கவலை இல்லாமல் இருக்கிறோமே. இந்த காலை நேரத்தை ஆண்டவரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, ஆகையினால் தேவன் இஸ்ரவேலை குறைய பண்ணினார். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் அப்படிப்பட்ட குறைவுகளை நாங்கள் காண்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஒரு விஷயம் நாங்கள் நின்று இந்த சமூகத்துல நாங்கள் எங்களை வைத்து பார்க்க உதவி செய்யும். எங்கே நாங்கள் தவறு செய்திருக்கிறோம், எங்கே கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் மீறி இருக்கிறோம், எங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து உடனடியாய் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி எங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி கடந்து செல்ல ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபைகளை தாங்கட்டும். இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இரும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதி. சபையார் யாவர் மேலும் உடைய பரிபூர்ண பாதுகாப்பு இருக்கட்டும். நாங்கள் யார் யாருக்கெல்லாம் தனியாகவும் குடும்பமாகவும் சபையாகவும் ஜெபிக்கிறோமோ எல்லார் மேலும் உடைய சுகம் வந்து தங்கட்டுங்க. தேசத்தை சுகமாக்கும், சேமப்படுத்துங்க. துதிகன மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் திருச்சபையின் எல்லா குடும்பங்களோடும் அத்தோடைய வருகையின் மட்டுமாய் தங்கியிருப்பதாக. ஆமென். ஈசிஐ திருச்சபையார் நற்செய்தி நல் ஈடவோ முற்பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடு ஆடியாரை ஆளுதோ. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் இந்த புதிய வாரத்துல வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.